எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆடி மாசத்துல நெறைய விஷயங்கள் ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி ஒரு விஷயமா வந்துட்டுருக்கும். ஆனா இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரிய கிரகணத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு நெறைய பேருக்கு இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த சூரிய கிரகணம் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாள நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில இந்த பரிகாரம் பண்ணும்போது தேவதைகள் வீட்டுக்குள்ள வருவாங்க. அதுவும் கிருத்திகை தேவதை. கிருத்திகை அப்படின்னாலே வெளிச்சம் தான். இப்படி இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுடைய பித்ருக்களுக்கும், முன்னோர்களுக்கும், குலதெய்வங்களுக்கும் போய் சேரும்பொழுது நம்முடைய சாப விமோச்சனம் நடக்கும். இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டுடே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு ஆடி அமாவாசை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆடி மாசத்துல நெறைய விஷயங்கள் ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி ஒரு விஷயமா வந்துட்டுருக்கும். ஆனா இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆடி அமாவாசையில வந்து பார்த்தீங்கன்னா, இது நைட்ல வந்து உங்களுக்கு சூரிய கிரகணம் வருது. இந்த சூரிய கிரகணத்தில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு நெறைய பேருக்கு இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ தெரியுதுனாலும், தெரிஞ்சதுனாலும் ஒண்ணே ஒண்ணு தான். நம்மளுடைய எனர்ஜி நமக்கு ரிசீவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விஷயத்துலயுமே நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டு குலவிளக்காக இருக்க வேண்டும். ஸோ, நம்மளுடைய எனர்ஜி வந்து ஆடி மாசத்துல நம்ம பெருக்கிக்கிற விஷயம் தான் ஆடி மாசத்துல நம்ம வழங்கக்கூடிய அம்மனா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விசேஷமான ஒரு பண்டிகையா இருக்கட்டும், எனர்ஜி நமக்கு ஃபில்லப் ஆகணும். ஸோ, ஃபில்லப் ஆகுற நாள் தான் ஆடி மாசம். அதுல வரக்கூடிய அமாவாசை சிறப்பானது. பித்ருக்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ, நம்ம முன்னோர்களையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் அவங்களுடைய எனர்ஜி. அவங்க பிறப்பு எடுத்திருந்தாலும் சரி, எடுக்காம இருந்தாலும் சரி, அவங்களுடைய எனர்ஜி மட்டும் கூட அப்படியே தான் இருக்கும். சரி, அவங்கள ரீச் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு அமாவாசையுமே நார்மலாவே பார்த்தீங்கன்னாக்கா, காகத்துக்கு வந்து அன்னம் பாலிக்கிறது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எலுமிச்சம்பழம் மாலை அம்மனுக்கு குடுக்கறது, எலுமிச்சம்பழம் விளக்கு ஏத்துறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா, இந்த சூரிய கிரகணம் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாள நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ, இருக்கக்கூடிய பரிகாரங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சீக்கிரமா போடுறோம். முன்னாடியே போட வேண்டிய ஒரு பதிவு தான். ஸோ, இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப தான் எங்களுக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த பதிவு அதனால தான் கொஞ்சம் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நெறையா. ஏன்னா, கொஞ்சம் ஆ காலதாகமா தான் இத போடுறோம். ஸோ, எல்லாத்துக்கும் போய் சேரட்டுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் தான். சரி, இந்த பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தேங்காய் பரிகாரம். தேங்காய நம்ம என்ன பண்றோம், உடைச்சு அதில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி ஒரு ஒரு இதில இந்த தண்ணியும், ஒரு இதில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெறும் தேங்காவும் வைக்கணும். ஸோ, அதில வந்து லெஃப்ட்டோ, ரைட்டோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ, அம்மனாக இருக்கட்டும், அம்மன் படமாக இருக்கட்டும், இல்ல அம்மன நினைச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அ தேங்காய் விளக்கு. தேங்காயில போடுற விளக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா, லெமன். ஸோ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதேமாரி வீட்ல இருக்கக்கூடிய அகல் விளக்கு. அகல் விளக்கு, லெமன்ல போடக்கூடிய விளக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் விளக்கு. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த தேங்காய் விளக்க எப்படி போடுறது? 2ஆ கட் பண்றோம். தேங்காய் இருக்கு. தேங்காய் படைப்பாங்க இல்லையா? அந்த தேங்காவ நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசியில அப்படி உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு அந்த தண்ணீல பார்த்தீங்கன்னாக்கா, வெத்தலைய ஒரு ஒரு தேங்காய்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெத்தலைய வச்சு வெத்தலையில கற்பூரம், பச்சை கற்பூரம். இன்னொன்ல வந்து வெறும் தேங்காய்ல பச்சை கற்பூரம். 2லயுமே எரியணும் ஆனா. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் எரிய வச்சாலே போதுமான விஷயம். வீட்டுக்கு அவ்வளோ விசேஷமான ஒன்று. இத எப்ப செய்யலாம்? அமாவாசை காலங்கள்லயே நம்ம செய்யலாம். ஸோ, சூரிய கிரகணத்துக்கு சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. அது இரவு நேரத்தில ஆட்டோமேட்டிக்கா கிராஸ் பறம் அடிச்சு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, ஆக மொத்தத்தில நமக்கு தேவையான விஷயம் தேங்காய் விளக்கு. லெமன் வந்து கட் பண்ணி என்ன பண்றோம், ஜூஸ் எடுத்து நம்ம திருப்பி வச்சு ஒரு விளக்கு போடுவாங்க இல்லையா? அதுமாரி 2. இப்போ தேங்காயில உடைச்சா 2 வரும். லெமன் உடைச்சா 2 வரும். அதேமாரி விளக்கு வந்து மண் விளக்கு. அது நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். ஸோ, வீட்ல வந்து கார்த்திகைக்கு ஏத்துன விளக்கு இருந்துச்சுனாலும் நம்ம எடுத்து வச்சுப்போம். கண்டிப்பா பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. இல்லையா புதுசா வாங்கிக்கலாம். ஸோ, அகல் விளக்கு, லெமன், அப்புறம் தேங்காய் அப்படி வரிசையா அம்மனுக்கு முன்னாடி வச்சு, பச்சரிசியில தேங்காயோட இது இருக்கணும். அதேமாதிரி பச்சரிசி லெமன்லயும் வைக்கலாம், பச்சரிசி விளக்குலயும் வைக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில அரிசி வச்சு வச்சா ஸ்டாண்ட் மாரியும் இருக்கும். பச்சரிசி எப்பொழுதுமே எனர்ஜிய இழுக்கும். அதனால தான் பச்சரிசி எப்பொழுதுமே கலசத்துக்கு கீழ வைப்பாங்க. ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னலாம் நல்ல விஷயம்? தடங்குன விஷயம், தடங்கி நிக்கிற காரியங்கள், அதேமாரி வராத பணம், அதேமாரி நமக்கு வீடு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, நிசப்தமான ஒரு சத்தம் சொல்லுவாங்க. இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் உடைஞ்சு ஒரு பௌர்ணமி போல ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சத்தை தரும். சரி, அமாவாசையில தான் இது செய்யணும்னாக்க எல்லா அமாவாசையிலுமே இத செய்யலாம். இந்த ஆடி அமாவாசை செஞ்சா டபுள் பர்ப்பஸ். சொன்னாங்க இல்லையா? பித்ருக்களுக்கு போய் சேர வேண்டியது தேங்காய் விளக்காக இருக்கட்டும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, குலதெய்வங்களுக்கு வந்து லெமன் விளக்காக இருக்கட்டும். குல விளக்கு வீட்டுக்கு இருக்க விளக்கு, மண் விளக்கு. இதான் 3 ப்ராசஸ். இந்த 3யுமே நம்ம வந்து அழகா ஏத்திட்டு ஒரு 1 ஹவர் எரியிற மாரி நம்ம பார்த்துட்டா போதுமான விஷயம். இந்த தேங்காய் தண்ணி எரிஞ்சு முடிச்சோனே, அந்த தண்ணிய எடுத்து வீட்ல தெளிச்சிடலாம். தேங்காய் தண்ணிய உடைக்கும்போது கீழ விழுந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால கீழ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில புடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டோ, ரைட்டோ எதுல வேணாலும் நீங்க வந்து தேங்காய் ஒண்ணுல தேங்காய் தண்ணியோட
வெத்தலையை மிதக்க விட்டோம்னா மேலே அழகாக எரியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்கலாம். இது ஃபுல்லாகவே எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் எடுத்த பிறகு எடுத்து நம்ம தண்ணியில் விட்டுடலாம். அதை நல்லா பற்றி யோசிக்க தேவையில்லை. தண்ணியில் விடலாம், இல்லைன்னா காடு கரையில் நம்ம வந்து பேக்கில் போட்டு போட்டுடலாம். இது வந்து கால்படாத இடம்னா இங்க நமக்கு காடு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல போட்டாலே போதுமான விஷயம்தான். அம்மனுக்கு உரிய நாள், அம்சமான நாள், அம்ச கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்சம் வந்து வீட்டில் வந்து உள்ள சேரணும். கிருத்திகை அப்படிங்கிறது கிருத்திகை மாதம் மட்டும் கிடையாது. கிருத்திகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிருத்திகை தேவதைகளுடைய அம்சம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு பேர். ஸோ ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில இந்த பரிகாரம் பண்ணும்போது தேவதைகள் வீட்டுக்குள்ள வருவாங்க. அதுவும் கிருத்திகை தேவதை. கிருத்திகை அப்படின்னாலே வெளிச்சம் தான். வீட்டுக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆடி அமாவாசையில இந்த சூரிய கிரகணத்தோட வரக்கூடிய விஷயம். இப்படி இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுடைய பித்ருக்களுக்கும், முன்னோர்களுக்கும், குலதெய்வங்களுக்கும் போய் சேரும்பொழுது, நம்மளுடைய சாப விமோச்சனம் நடக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, வில்வம் நீர் பிளஸ் துளசி நீர். நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு படைக்கும் பொழுது இந்த அமாவாசையில எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செம்பு பாத்திரமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி, அதில் கொஞ்சம் வில்வம் பொடி, இல்லைன்னா துளசி பொடி 2யும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பச்சை கற்பூரம், வில்வம், துளசி இந்த 3யுமே பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து இந்த அமாவாசை பண்ணுறதுக்கு முன்னாடி, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலே இந்த விளக்கெல்லாம் ஏற்றுற முடியும் அப்பயே ஒரு பக்கத்தில் வச்சுருங்க. இரவு அதாவது நம்ம சாயந்தரம் வந்து சூரியன் சாய்ஞ்ச பிறகு இந்த தண்ணி, வீடு, கார், டேஷ்போர்ட், வண்டி சம்மந்தப்பட்ட விஷயம் தெளிச்சிட்டாலே போதுமான விஷயம். மகா தீர்த்தமாக இருக்கும். அதான் பாவ விமோச்சன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தண்ணியில தான் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்வாங்க. நல்லா இரு தசாஸ்து என்ன வேணாலும் இருக்கட்டும். அற்புதம் பேராற்றலாக இருக்கும் பொழுது இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட எட்டி எட்டி உதைச்சிக்கக்கூடிய அந்த கர்மா, எட்டி எட்டி உதைக்கக்கூடிய பாவங்கள், எட்டி உதைக்கக்கூடிய தடங்கல்கள், இது மாதிரி நம்ம கொட்டி கொடுத்தாலும் கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத பொக்கிஷமான அந்த வரம். இதெல்லாம் இந்த ஆடி அமாவாசையில வணங்குறது. சில பேருக்கு ரொம்ப நாள் வந்து திருமணம் தடையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க குலதெய்வத்தை நினைச்சு மஞ்சள் கயிறு இருக்கு பார்த்தீங்களா? மஞ்சள்ல கயிறு கட்டி இந்த தாலி எனக்கு ஏறணும்னு சொல்லி வேண்டி வச்சுக்கோங்க. பத்திரமா ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா, சீக்கிரமாவே திருமணம் கைகூடும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாண டைம்ல அதே கயிறை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதே மஞ்சள் வந்து நம்ம வந்து குலதெய்வத்துக்கு எடுத்துக்கலாம். ஆக கல்யாண தடைக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஆடி அமாவாசையில வேண்டிக்கிட்டு ஒரு கிழங்கு மஞ்சள்ல இல்லைன்னா விரலி மஞ்சள்ல நீங்க வந்து அந்த தாலி கயிறு மாதிரி கட்டி பத்திரமா அம்மான்ட்ட சாத்திருங்க. நான் இதை வச்சுட்டேன். இந்த தடையில இருக்கிறவங்க, மாங்கல்ய தடை இருக்கு. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அது வந்து மாங்கல்யம்ங்கிறது வந்து பெண்ணுக்கு தான் கிடையாது. ஆண் வீட்லயும் சரி, பெண் வீட்லயும் 2 வீட்லயுமே செய்யலாம். எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுட்டீங்கனாலே, ஒரு டப்பால போட்டு வைங்க. ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுக்கு திருமணம் முடியும். அந்த இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாரி அந்த மஞ்சளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்தில நமக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை மிஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு தர்ப்பணம், நம்மளோட பித்ருக்களுக்கு வேண்டிக்கிறது, கலசம் பார்த்து வேண்டுறது, அதேமாரி கருடன் பார்த்து வேண்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கருடன் கண்டிப்பாக வரும். இல்லைன்னா வரலனாலும் பரவாயில்ல. கலசம், கோயில் கலசம் பார்த்தீங்கனாலே போதுமான விஷயம். ஏன்னா கலச அம்சம்ங்கிறது வந்து வீட்ல இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் வந்து சேரும். பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க. பல வருஷமா காத்துட்ருக்கேன். பல வருஷமா ஒவ்வொரு ஆடி அமாவாசையும் தான் வேண்டுறேன். ஒவ்வொரு ஆடி அமாவாசையும் கடந்தாலும் ஒரு ஒரு படிவாசல் கோல்டன் படிவாசலாக மாறும். நம்மளுடைய கரைகள் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்விடமாக இருக்கலாம், பிறப்பிடமாக இருக்கலாம், அதிர்ஷ்ட நேரமாக இருக்கலாம். ஸோ அதனால மனம் தளராமல் இறைவனை நம்மளுடைய அம்மன்மார்களே, நம்மளோட சக்திமார்களையும் சக்தி பூஜை செய்து சக்தி பூஜைனா இதுதான் நம்ம நம்மளோட பரிகாரம். நல்லா ஒரு முக்கோணமான ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க அவ்வளோதான். நான் சொல்ற மாரி ஒரு சக்தி பூஜைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஒரு முக்கோணம், அடியில ஒரு முக்கோணம் போட்டீங்கன்னா ஸ்டார். அந்த ஸ்டாருக்கு நடுவுல ஒரு விளக்கு ஏத்துனீங்கனாலும் ஓகே தான். இல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எழுதி வச்சு, அதில அந்த கலசம் வச்சாலும் ஓகே தான். ஸோ கலச அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இது ஆடி அமாவாசையில கலசம் வைக்கலாம். தாராளமா வைக்கலாம். ஒரு சொம்புல நீங்க ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள மா இலைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க மேல ஒரு தேங்காய் வந்து வச்சு கலசம் வச்சு, நீங்க இந்த கலசத்த பூஜை அம்மனா நினைச்சு பாவிச்சு, அவங்க மாலையெல்லாம் வச்சு, நீ அடுத்த ஸ்டெப் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல எனக்கு இது பண்ண நேரம் இல்ல அப்படின்னாக்கா, நான் சொல்ற மாரி இந்த விளக்கு மத்தையும் ஏத்துனாலே போதுமான விஷயம். இப்படி பரிபூரணமாக நம்ம எந்த மாரியான அம்மனாக பாவித்தோமோ, அம்மனை படி எடுத்து உள்ள வைப்பா. அப்ப படி வரும். எது கோல்டன் படி உள்ள வரும். எல்லா தங்க படிகளும் உள்ளே வரும். எல்லா ஐஸ்வர்ய படிகளும் உள்ளே வரும். ஆக படிப்படியாக நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு படிகள் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த அமாவாசையை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நம்மளுடைய வீடியோ இந்த விஷயத்துல கொஞ்சம் தாமதமா தான் வந்திருக்கு. ஏன்னா, இந்த தேங்காய் வழிபாடு முறை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்தோட வரும்போது என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது, கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்களா இந்த தேங்காய் பிளஸ் லெமன் பிளஸ் வந்து அகல் விளக்குல ஏத்தக்கூடிய மெத்தட்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அத தான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நம்ம குடுத்துருக்கோம். அதனால யாருக்கெல்லாம் இந்த வீடியோ கண்ல படுதோ, இந்த சீக்கிரமாகவே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா, எல்லாத்துக்கும் போய் சேரும். அவங்களும் பயன்பெறுவார்கள். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.